வெல்கம் டு 7 ஜிகே. நம்ம எஸ்ஐ அண்ட் பிசிக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 11 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 11க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா 8th பாலிட்டியில் 2 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையும் நீதித்துறையும், இந்த 2 லெசன் தான் தேர்வு 11க்கு கொடுத்துருக்கோம். இது ஒரு 30 கொஷின்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த தேர்வு 11ஓட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் தேர்வு அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் கேன்வஸ் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இடையில் 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்காக கொடுப்போம். அதுக்கும் ஆன்சர் கேன்வஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒவ்வொரு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானது? ஆன்சர் சி, தேசிய பாதுகாப்பு. கொஷின் நம்பர் 2, இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர் யார்? ஆன்சர் ஏ, இந்திய குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 3, இந்திய இராணுவப்படை தளபதிக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எது? ஆன்சர் பி, 4 நட்சத்திர அந்தஸ்து. கொஷின் நம்பர் 4, கீழ்காணும் பதவிகளுள் எது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அதிகாரி பதவியாகும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 5, இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? ஆன்சர் ஏ, ஷாம் மனெக்ஷா. செகண்ட் பார்த்தீங்கன்னா கேஎம் கரியப்பா. ஃபஸ்ட்டு ஷாம் மனெக்ஷா, செகண்ட் கேஎம் கரியப்பா. கொஷின் நம்பர் 6, இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1758 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, பொறுத்துக. அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம். ஜனவரி 15 இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, தவறான இணை எது? ஃபர்ஸ்ட் ஒன் விமானப்படை தினம், அக்டோபர் 8, சரி. கடற்படை தினம் டிசம்பர் 5, இது தவறு. ஆயுத படைகள் கொடி தினம் டிசம்பர் 7, சரி. விரைவு அதிரடி படை தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, இதுவும் சரி. இதில் தவறான எதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்படை தினம் டிசம்பர் 5, இதுதான் தவறு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 9, ஜவஹர்லால் நேருவின் பஞ்சசில கொள்கைகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல், சரி. செகண்ட் ஒன், பரஸ்பர ஆக்கிரமிப்பு, இது தவறு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல், சரி. ஃபோர்த் ஒன், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். ஃபிஃப்த் ஒன், அமைதியாக இணைந்திருத்தல், இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 2 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 10, அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டி, வி.கே. கிருஷ்ண மேனன். கொஷின் நம்பர் 10, அணி சேராமை என்பது எந்த போருக்கு பின் தோன்றிய நோக்கமாகும்? ஆன்சர் பி, 2ஆம் உலகப் போர். கொஷின் நம்பர் 12, சார்க் கூட்டமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் ஏ, 8. கொஷின் நம்பர் 13,
தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு என்றழைக்கப்படும் சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடு அல்லாதது எது? ஆன்சர் சி, மியான்மர். கொஷின் நம்பர் 14. முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது என்ன? ஆன்சர் டி, 65 வயது. கொஷின் நம்பர் 15. உச்ச நீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ, கல்கத்தா. கொஷின் நம்பர் 16. உச்ச நீதிமன்றம் அமைய வழிவகுக்கும் சட்டம் எது? உச்ச நீதிமன்றம் அமைய வழிவகுத்த சட்டம் எது? ஆன்சர் டி, ஒழுங்குமுறை சட்டம் 1773. கொஷின் நம்பர் 17. யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? ஆன்சர் சி, வில்லியம் பென்டிங் பிரபு. கொஷின் நம்பர் 18. இந்தியாவின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? ஆன்சர் சி, கல்கத்தா உயர் நீதிமன்றம். கொஷின் நம்பர் 19. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் எது? ஆன்சர் டி, அலகாபாத் உயர் நீதிமன்றம். கொஷின் நம்பர் 20. இந்திய உயர் நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? ஆன்சர் டி, ஜனவரி 28ஆம் நாள் 1950. நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 21. பொறுத்துக. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859. இந்திய தண்டனை சட்டம் 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. அதே இந்திய அரசு சட்டம் பார்த்தீங்கன்னா 1935. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 22. இந்திய அரசு சட்டம் டேஸ் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? ஆன்சர் பி, 1935 கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. கொஷின் நம்பர் 23. உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்டப்பிரிவுகள் எது? உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை கூறும் சட்டப்பிரிவுகள் எது? ஆன்சர் ஏ, சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை. கொஷின் நம்பர் 24. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார்? ஆன்சர் பி, மாண்டெஸ்கியூ. கொஷின் நம்பர் 25. விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ, 2000. கொஷின் நம்பர் 26. குடும்ப நீதிமன்றம் குறித்த சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. சரி. செகண்ட் ஒன், இது உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாளுகிறது. இது தவறு. ஃபர்ஸ்ட் சரி, செகண்ட் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஒன்று மட்டும் சரி. கொஷின் நம்பர் 27. நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பி, 2005. கொஷின் நம்பர் 28. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1987. கொஷின் நம்பர் 29. இந்திய அரசியலமைப்பின் படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது? ஆன்சர் ஏ, உச்ச நீதிமன்றம். கொஷின் நம்பர் 30. உலகில் அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி நாடு எது? ஆன்சர் ஏ, இந்தியா. கொஷின் நம்பர் 31. எஃப்ஐஆர் என்று அழைக்கப்படுவது எது? எஃப்ஐஆர்னா முதல் தகவல் அறிக்கை. ஆன்சர் ஏ.
இதோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து 11 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்வு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். என்ன ரிவிஷன் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3 8th பாலிட்டி ஃபுல்லாகவே